அமெரிக்க புலனாய்வு துறையின் தலைவர் தன்னுடைய காதலியை பார்ப்பதற்காக அரசுக்கு சொந்தமான விமானத்தை பயன்படுத்தியமை தொடர்பில் தற்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அமெரிக்க புலனாய்வு துறையின் தற்போதைய தலைவரான இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஸ் பட்டேல் தனது சொந்த தேவைக்காக அரசு விமானத்தை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை FBI-யின் முன்னாள் அதிகாரி ஒருவர் முன்வைத்திருக்கிறார். அதுவும் ஆதாரங்களுடன் முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அந்த FBI-யின் முன்னாள் அதிகாரி சில விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அதாவது FBI-க்கு சொந்தமான $60 மில்லியன் மதிப்புள்ள விமானம் பென்சில்வேனியாவிற்கு சென்றிருக்கிறது. பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மல்யுத்த நிகழ்ச்சியில் காஸ் பட்டேலின் காதலி பங்கேற்றாரு. இந்த நிகழ்வு முடிந்த பிறகு காஸ் பட்டேலின் காதலி தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இந்த விமானம் சென்றிருக்கு. அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்கள் அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியான பல ஆதாரங்களை முன்வைத்து அவர் மீது இப்போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள FBI இது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது காஸ் பட்டேல் எந்த விதிகளையும் மீறி இந்த விமானங்களை பயன்படுத்தல. அவர் தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு இந்த விமானத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கான கட்டணம் எல்லாத்தையுமே செலுத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு அறிக்கையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த விடயத்தை இலங்கையில நடந்த ஒரு சம்பவத்தோட தொடர்பு படுத்தி சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க. அது என்ன அப்படின்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய சொந்த தேவைக்காக அரசு பணத்தை வீணடித்ததாக சொல்லப்பட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை தற்போது அமெரிக்காவில் நடந்த இந்த நிகழ்வோட தொடர்பு படுத்தி பலர் கருத்து வெளியிட்டு வராங்க.